ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்ல ரொம்ப ஸ்பெஷலான ஆடிவெள்ளி ரெசிபி பார்க்க போறோம். பார்ட்டி ஸ்டைல் ராகி கம்பங்கூழு, ஹெல்தியான துளுமாவு, சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க வீடியோக்குள்ள போலாம். 1.5 கப் ராகி மாவுக்கு 1.5 கப் தண்ணி, கூடவே கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கையில தான் கரைக்கணும், ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சோம்னா மாவு நல்லா புளிச்சு வரும். அப்பதான் பார்ட்டி டேஸ்ட் கூழ் கிடைக்கும். இதை 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆன பிறகு 1.5 கப் ராகி மாவுக்கு 5 மடங்கு தண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன் நான். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளோ 1/2 கப் கம்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ரவை பதத்துக்கு பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் ரவை பதத்துக்கு. இப்போ நம்ம பாயிலிங் வச்சுருக்கிற தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கிற கம்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி முட்டியமாகிடும். இதேமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு சேர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை 3லேருந்து 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த பச்சரிசி மாவெலுக்கு துளு மாவுக்கு பிடி கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கணும். வாங்க, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ராகி மாவை பார்க்கலாம். இது கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால மாவு அவ்வளோவா புளிக்கல. இப்போ நம்ம ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா செட்டில் ஆகிட்டுக்கிறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பு சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற கம்பு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இது நல்லா பாயில் ஆன பிறகு கம்போட வாசனை நல்லா வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுக்கிற ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இனிமேல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிடக்கூடாது. இப்போ மிச்சம் இருக்கிறது இதில் ஊற்றி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கூழ் நல்லா வரும். இதேமாரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். கைவிட்டோன்னா அடி பிடிச்சிடும். இதேமாரி மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதேமாரி கிளறிட்டே இருக்கணும். இந்தமாரி நல்லா கிளறி கொடுத்து 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். கூழ் நல்லா வெந்து வந்தால் நம்மளுக்கு கூழோட மனம் வீடு ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கிளறிட்டு இருந்த கட்டியை வச்சு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி ஆன பிறகு கையில் தண்ணி தொட்டு இந்த கூழை நல்லா சேர்ந்துட்டு இருக்கிற பாத்திரத்துலேயே வழிச்சு விட்டுடணும். தண்ணி படாமல் வழிச்சு விடணும். இப்போது கையில் தொட்டு பார்த்தோம்னா கூழ் கையில் ஒட்டக்கூடாது. கூழ் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் நம்ம ராத்திரி ஏற்கனவே ஊற வச்சு கழுவி காய வச்சிருந்த அரிசி எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இது இந்தமாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கினாச்சு. இது துளு மாவுக்கு அரிசி அரைக்கக்குள்ள அரிசி ரொம்ப காஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ இதில் 1/2 கப் வெல்லம் பொடி சேர்த்துட்டு இருக்கிறேன். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே க்ளீன் பண்ணி வச்சுக்கிற வேப்பிலையும் சேர்த்து வச்சா நம்மளோட துளு மாவு ரெடி அம்மனுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம பிடி கொழுக்கட்டை செய்யலாம். 1 கப் வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். 1.5 கப் பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், கட்டி முட்டி இல்லாமல். இன்னுமே மிக்ஸ் பண்ணி ஆன உடனே 1/2 கப் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த திருவண்ண தேங்காய் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா ஆற விட்டணும். இப்போ மாவு ஆறின பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கையில் இந்த நெய் தடவிக்கின்னு இந்தமாரி பிடிச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சிடணும். இப்போ
இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொச்சி ரெடியாக இருக்குது. நம்ம பிடிச்சி வச்ச பிடி கொழுக்கட்டையை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நேற்று ராத்திரி நம்ம ரெடி பண்ணி வச்ச கூழை எடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்கோசரம் கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தயிர், கெட்டி தயிரை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கூழை கரைக்கணும். அப்போ தான் கூழு கட்டி இல்லாமல் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கம்பும் கேவரும் சேர்த்து செய்த கூழு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இந்த கூழில் பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம், கொஞ்சம் மேலே தயிரும் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. வாங்க நம்ம இப்போ அம்மனுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணலாம். நம்ம எங்கள் வீட்டில் ஆடி 5ஆவது வெள்ளிக்கு அம்மனுக்கு பூஜை பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுறோம் எல்லா வீடியோ உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.